புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற நடைப்பயணத்தை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைப்பயணம் மேற்கொண்டனர். நிகழ்ச்சிக்கு முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் முன்னிலை வகித்தார். நடைப்பயணத்தை மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் புதுச்சேரிக்கான ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் ஆகியோர் துவக்கி வைத்தனர். முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், மாநில காங்கிரஸ் கட்சி செயலாளர் சரவணன், வழக்கறிஞர் அணி தலைவர் மருது பாண்டியன், முன்னாள் கவுன்சிலர் குமரன் உட்பட பலர் பங்கேற்றனர். காங்கிரஸ் மாவட்ட வட்டார நிர்வாகிகள், முன்னணி அமைப்புகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை மார்க்கெட் அருகில் தொடங்கிய நடைப்பயணத்தில் சுத்தமான குடிநீர், பொது மற்றும் தனியார் பொது கழிப்பிடம் மேம்படுத்துதல், சாலைகளை பழுது நீக்க வேண்டும், ஆரம்ப சுகாதார மேம்பாடு, அரசு பள்ளிகளில் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும், இளைஞர்களுக்கு தொழிற்கல்வி வாய்ப்பு, குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு குறைந்த விலையில் வீடுகள், வீட்டு மனைப்பட்டா இல்லாதவர்களுக்கு வீடு மனைப்பட்டா தொகுதி முழுவதும் மழைநீர் வடிகால் வாய்க்கால் அமைப்பது, மீனவர்களுக்கு தூண்டில் முள் வலையமைத்து தருவது, பசுமை இடங்களை பாதுகாப்பது, சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்துவது, தொகுதி முழுவதும் சுழற்சி முறையில் மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் உள்ளிட்ட 26 கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைப்பயணம் மேற்கொண்டனர்.